சுலைமான் மற்றும் ராணி பில்கிஸின் ராஜ்யங்கள் நிறமாலையின் எதிர் முனைகளில் நின்றன. ஒன்று தெளிவான தெய்வீக வழிகாட்டுதலிலும் ஒரே உண்மையான கடவுளுக்கு பணிவுடன் அடிபணிதலிலும் வேரூன்றியது. மற்றொன்று கம்பீரமான ஆனால் ஆன்மீக ரீதியாக முழுமையடையாதது. படைப்பின் மகத்துவத்தில் மூழ்கி படைப்பாளரின் மகத்துவத்தை அறியாமல் இருந்தது. இரண்டு அசாதாரண ஆட்சியாளர்களின் சந்திப்பின் மூலம் ஞானம், சமர்ப்பணம் மற்றும் ஆன்மீக மாற்றத்தை கொண்டு வரும் அவர்களின் வரலாறுகளின் போக்கை மாற்ற விதிக்கப்பட்ட ஆழமான சந்திப்பை இன்னும் இருவரும் அறிந்திருக்கவில்லை. அவர்களின் ஞானம் சோதிக்கப்படும், மேலும் அவர்களின் இதயங்கள் அவர்கள் அறிந்ததை விட பெரிய உண்மைகளுக்கு திறக்கும். நபி சுலைமானின் ராஜ்யத்தின் மகிமைக்கு மத்தியில் வாழ்க்கையின் தாளம் இணக்கமாக பாய்ந்தது. ஒவ்வொரு உயிரினமும் தெய்வீக இசைக்குழுவின் கீழ் அதன் பங்கை செய்தன. ஆனால் ஒரு நாள் சுலைமான் தனது பரந்த அளவிலான புலப்படும் மற்றும் கண்ணுக்கு தெரியாத மக்களை பரிசோதித்த போது அவரது கவனமான பார்வை ஏதோ தவறாக இருப்பதை கண்டது.